மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 6ஆம் பாடத்தில் நாம் பார்த்தீங்கன்னா முக்கோணவியலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6.21 எப்படி எளிய முறையில் இந்த ஃபார்முலாவை இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி செஞ்சோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி 6.3ல் 5வது கணக்கு, இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு பரீட்சையில் கேட்கப்படக்கூடிய ஒரு கணக்கு. முழாண்டு தேர்வுக்கும் இந்த கணக்கு கேட்கப்படக்கூடிய வாய்ப்பு கூட அதிகம். ரொம்ப எளிமையான முறையில் இந்த கணக்கை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள 2 கப்பல்கள் 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. 2 கப்பல்கள், இது ஒரு கலங்கரை விளக்கம். அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய உச்சியிலிருந்து 30 டிகிரி 60 டிகிரி கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. கடல் கீழே இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். கலங்கரை விளக்கத்தின் உயரம் h மீட்டர். இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய உயரம் நமக்கு தெரியாது, அது என்னன்னு வச்சுக்கிறோம், h மீட்டர். சரியா? இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன எனில், கலங்கரை விளக்கத்தினுடைய அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு சொல்கிறாங்க, 4h/√3 என நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆன்சரை நாம் கொண்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் எப்படி எளிய முறையில் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். x = h × cot θ1 + θ2. இப்போது ஹெச்ங்கிறது நமக்கு தெரியாது, அதையே ஹெச்ன்னு அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது காட், அந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, காட் எத்தனை டிகிரி, ஃபஸ்ட்டு 30 டிகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் எத்தனை டிகிரி கொடுத்துருக்குறாங்க, நமக்கு 60 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஹெச் அப்படியே எழுதுகிறோம். காட் 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு √3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் 60 டிகிரியோட வேல்யூ என்ன, நமக்கு 1/√3. சரியா? இப்போது நாம் இதைய இன்னும் சுருக்கி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படியே தான் இருக்குது. இந்த √3யை இந்த √3யோட நம்ம பெருக்கிறோம். √3 × √3, √3யை பொதுவாக எடுத்துடுறோம். அப்போ √3யை √3ஆல் நம்ம பெருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு 3ன்னு கிடச்சிரும். +1, 1/, என்ன வருது, √3. அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா h × இதை எப்படி எழுதலாம், 4/, என்ன வரும், √3. 4/√3. நமக்கு என்ன நிரூபிக்க சொல்லிக்கிறாங்க, இப்போ பாருங்கள் ஆன்சர் வந்துருச்சு. x = 4 h பெருக்கினீங்கன்னா 4h/ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், √3 மீட்டர். அவ்வளோதான். ரொம்ப லென்த்தாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கணக்கு ரொம்ப எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம். இது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக ஒரு 4-5 ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ மாணவர்களே.